தீர்ப்பு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடுவதை உறுதி செய்யக்கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. கர்நாடகா அரசுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த மனுவுக்கு அம்மாநில அரசு சார்பில் பதில் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த பதில் மனுவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் விளக்க மனுவும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. இதன்படி கர்நாடக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பதில் மனுவில் கடந்த ஜூலை 30 காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு நீர் ஏற்கனவே திறந்துவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது நீர் பற்றாக்குறையான வறட்சி காலங்களில் உச்சநீதிமன்றம் வரையறுத்த நீரை திறந்துவிட கோருவது நியாயமானது அல்ல என கர்நாடகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீர் பற்றாக்குறை ஆண்டில் கள யதார்த்தத்தை கணக்கில் கொண்டு நீர் வழங்க உத்தரவிட வேண்டுமே தவிர நீர் பகிர்வு விகிதாச்சார அடிப்படையில் உச்சநீதிமன்றம் வரையறை செய்த நீரை திறந்துவிட கூறுவது ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நதி என்பது பருவமழையை நம்பியுள்ள நதி. அந்த வகையில் நடப்பு ஆண்டில் எல்னினோ காரணமாக நீர்வரத்து இல்லாத வறட்சி காணப்பட்டது. இதை கருத்தில் கொள்ளாமல் காவிரி மேலாண்மை ஆணையம் கடந்த ஜூலை 30 பிறப்பித்த உத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஜூலை 30 3500 கன அடி வீதம் நீரை திறக்க வேண்டும் என்ற உத்தரவு செயல்படுத்தப்பட்டு விட்டதால் தமிழ்நாட்டின் இந்த மனுவை ஏற்க தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் ஆகஸ்ட் 11 நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டத்தில் வினாடிக்கு 12,000 கன அடி நீர் வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் கர்நாடக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அரசினுடைய இந்த பதில் மனுவுக்கு தமிழ்நாடு சார்பில் ஒரு விளக்க மனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த மனுவில் அணைகளில் தேவைக்கு அதிகமாகவே நீரை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடகா தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருவதாகவும், குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு தற்பொழுது வரை 35 TMC தண்ணீரை திறந்திருக்க வேண்டும். ஆனால் அதில் 15% கூட கர்நாடகா திறக்கவில்லை எனவும் தமிழ்நாடு சார்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு செயல்படுத்துவது கிடையாது எனவும், அதன் காரணமாகவே தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு முறையும் நீரை பெறுவதற்கு சட்ட போராட்டம் நடத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே காவிரி நீர் திறப்பு விவகாரத்தில் கர்நாடகா தாக்கல் செய்துள்ள இந்த பதில் மனுவை நிராகரிப்பதோடு கடந்த 2018 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடகா தண்ணீர் திறப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு கோரிக்கையானது வைத்திருக்கிறது.